வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. ஒரு நகைச்சுவையை சமீபத்தில் படித்தேன். உண்மையாகவே வல்லரசு என்று சொல்லி கொண்டிருந்த இந்த ஈரானுக்கு, இந்த அரபு உலகத்திற்கு இத்தனை ஒரு கேவலமான சூழலான்னு சொல்லி தோணுச்சு. பரலோகத்தில் அல்லது நரகத்தில், அதாவது செத்த பிறகு கடவுள் இடத்துல ஒரே பிரச்சனையாமா கடவுள்கிட்ட. இந்த தொடர்ச்சியாக கொல்லப்படும் ஈரான் தலைவர்கள், தளபதிகள் மற்றும் அரபிய பயங்கரவாத தலைவர்கள், தளபதிகள் தொடர்ச்சியாக கடவுள்கிட்ட தினம் தினம் மேலே போய்கிட்டே, எங்களுக்கு 72 கன்னி வேணும், 72 கன்னி வேணும், நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் செத்துட்டா 72 கன்னி கிடைக்கும்னு, கன்னி கொடுங்க கன்னி கொடுங்கன்னு ஒரே பிரச்சனையாமா. கடவுள் ஏண்டா ஒருத்தன் வந்தால் 10 பேர் வந்தால் 100 பேர் வந்தால் கொடுக்கலாம், வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தால் நான் கன்னிக்கு எங்கெல்லாம் போவேன், 72 கன்னிலாம் என்கிட்ட இல்லை, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாமா. இந்த பாலைவன பயங்கரவாத தலைவர்கள், தளபதிகள் கன்னி நீங்கள் பேச்சை நம்பி தான் நாங்கள் இப்படிலாம் புனித போர் பண்ணோம், இன்னைக்கு மேலே வந்துட்டோம், அதனால நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய கனவான அந்த பழுப்பு நிற கண்களுடைய கன்னி வேணும் அப்படின்னு பிரச்சனை. கடவுளே திணறி போயிட்டாரு, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க, எத்தனை பேர்த்துக்கு தான் கண்ணி கொடுக்குன்னு சொல்லி கடவுள் திணறிக்கிறான்னு சொல்லி ஒரு நகைச்சுவை. அதை தாண்டி கடவுள் சொன்னாராமா, அமெரிக்க இஸ்ரேல் தலைமையில் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து இவங்களை கொல்லுங்க, நீங்கள் பாட்டுக்கு டெய்லாக இருந்தீங்கன்னா கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் எத்தனை பேர்த்துக்கு தான் கண்ணி கொடுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய நகைச்சுவையாக எழுதியிருந்தாங்க. இதை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி செய்யும்போது அப்போ தான் இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இந்த ரவுடித்தனம் பண்ணுறவன், பொறுக்கித்தனம் பண்ணுறவன், பெண்களை தொட்டவன் எலும்புகள் முறிந்த நேரம் அது. அப்போ தான் அறிமுகமாச்சு, பிரபலமாச்சு. அப்போது அடிக்கடி இவனுக்கு எலும்புடைஞ்சு, காலில் எலும்புடைஞ்சு, கையில் எலும்புடைஞ்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. சிறைத்துறையிலிருந்து தமிழக அரசுக்கு வேண்டுகோளே வந்தது, அதாவது ஒன்றா இவனுக்குன்னு சொல்லி தனி சிறையை கட்டுங்க, இப்படி எலும்பு உடைந்து வரும் கைதிகளுக்குன்னு தனி சிறையை கட்டுங்க, இல்லை அப்படி பாத்ரூமில் வலிக்கு விழுகிறத குறைவாக செய்யுங்க, எங்களால் ஜமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு எடப்பாடியார் ஆட்சியில். உண்மையாகவே நல்ல ஆட்சி தான். சரியான தேர்தல் வியூக அமைப்பாளர் எடப்பாடியார் பக்கத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை என்றால் அவருடைய ஆட்சி தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டிய ஆட்சின்னு தான் என்னால் பதிவு பண்ண முடியும். அதே போல் இன்னைக்கு பரலோகத்தில் கடவுளிடம் கன்னி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அநேகமாக ஒரு இறுதி தாக்குதல் ஈரான் மீது, அதாவது ஈரானை சரண்டர் ஆக வைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு இறுதி தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கையில் எடுப்பார்கள் என்று தோன்றுது. ஏன்னா பாலஸ்தீனம் அந்த பகுதி அமைதி ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது காசா மேற்கு கரையில் அமைதி நிலவுது அப்படின்னா, பொதுவாக இந்த அரபு உலகங்கள் அங்கே பிரச்சனை இருக்காது. அங்கே காசால சண்டைக்கு அப்புறம் தான் லெபனான் உள்ள வந்தான். லெபனான் உள்ள வந்தனால ஈரான் உள்ள வந்தான். இந்த பிரச்சனை மிக பெருசாக போய் இன்னைக்கு காசா அழிக்கப்பட்டு விட்டது, லெபனான் அழிக்கப்பட்டு விட்டது, இங்க ஈரான் அழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தினம் தினம் பரிதாபமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஈரானுடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு. உக்ரைன்ல இருந்து ஈரானுடைய கப்பலை சொல்லி வைத்து 2 கப்பலை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதுல இருந்த மாலுமிகள் கொல்லப்பட்டாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணானா, நாங்க பதிலடி தருவோம், உயிர் பலிக்கு உயிர் பலிலாம் பேசினானுங்க. ஆனா கப் சிப்புன்னு இருக்கானுங்க. ஈரானிலிருந்து உக்ரைனுக்கு செல்லும் தூரம் 3000 கிலோமீட்டர் ஏவுகணை போச்சுன்னா உக்ரைனுக்குள்ள எங்க வேணா அடிக்கலாம். ஈரான்கிட்ட அதை தாண்டி செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு. அப்போ பதிலடி அவன் ஏவுகணையில் கொடுத்துருக்கலாம். ஆனா வக்கற்றவனாக, கையால் ஆகாதவனாக, பரிதாபமாக இன்னைக்கு என்ன சொல்றான்னா, பேசி தீர்த்து கொள்ளலாம். உக்ரைனை கண்டு அவ்வளோ பயம். அதை தாண்டி லெபனானை அடிக்கக்கூடாது, லெபனானை அடித்தா நான் வருவேன்னு சொன்னோம் ஈரானில். முன்தினம் லெபனானுக்குள்ள 7 லட்சம் கிலோ வெடி மருந்தை உபயோகப்படுத்தி கோட்டைகள், சுரங்கங்கள் தகர்த்துட்டாங்க இஸ்ரேலில். வீடியோ அனைத்து வலைதளம் ஓடுது. எந்த வித சிறிய பதிலடி கூட
ஈரான் இருந்து இஸ்ரேல் மீது இல்லை. மிக பரிதாபமான நிலையில தான் ஈரான் இருக்கான். ஆனால் அந்த வரட்டு பிடிவாதம் வீம்பு தேவையே இல்லாமல் அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் எங்களுக்கு தான் வெற்றி வெற்றின்னு தொடர்ச்சி அடி வாங்கிட்டே இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காசா பகுதி பாலஸ்தீன பகுதி அமைதி ஆகிவிட்டால் இந்த பிரச்சனை படிப்படியாக ஓய்ந்துடும் சில வருஷத்துக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று, எந்தவித பயங்கரவாத தாக்குதலும் இஸ்ரேல் மீது நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் காசால இருந்தோ லெபனான்ல இருந்தோ பெரிய அளவில் நடந்துருச்சுன்னா பழையபடி இஸ்ரேல் கிளம்பிடுவாங்க. முதல்ல இருந்தே முற்றாக அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அமைதியாக இருந்தால் அமைதி திரும்பிடும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடைசி தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்வார்கள் ஈரான் மீது தெரியுது. வெளியே அமெரிக்க அதிபரும் இஸ்ரேல் அதிபரும் சண்டையிடுவது போல பேசிக்கொண்டாலே உள்ளுக்குள்ள ரகசிய திட்டம் இருக்கு. எதிர்பாராத வண்ணம் ஈரானை அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். இது இறுதி தாக்குதல்னா எப்படியாவது சரண்டர் ஆக வைக்க வேண்டும். அந்த பயங்கரவாத கும்பலை, அலி கொமேனி பயங்கரவாத கும்பலை சரண்டர் ஆக வைக்க வேண்டும் என்ற மனநிலை அமெரிக்காவும் இஸ்ரேல் இருக்காங்க. அங்கேயுமே ஈரானுக்குள்ளேயுமே ஓரளவுக்கு வலுவிழுந்த நிலையில தான் அந்த IRGC பேடி இராணுவம் இருக்கு. அதனால மக்களை கோபப்படுத்தும் விதம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்குள்ளதான் இந்த எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் எடுக்கும் இடம், இது எல்லாமே அங்கதான் வரும். அதை தாக்கி அழிப்பது. அதற்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மின்சாரம் சார்ந்த கட்டுமானங்களை அடித்து ஈரான் அந்த மக்களை இருளுக்குள் தள்ளுவது. மூன்றாவது பிரிட்ஜஸ், பாலங்களை அடிக்கும் எண்ணத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்காங்க. பெரிய அளவு ஆனால் ஒரு குறைந்த நாளில் நச்சுன்னு அடிக்கணும், அதாவது தொடர்ச்சியாக நச்சுன்னு அடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. வீக்கெண்ட் அப்படின்னாங்க. வீக்கெண்ட்னா சிபிஎஸ் நியூஸில் படித்தேன். வீக்கெண்ட்னா இன்னைக்கு. ஆனால் சனிக்கிழமை இஸ்ரேலுக்கு ஓய்வு நாள், பரிசுத்த நாள். தேவையில்லாமல் சண்டை ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த பரிசுத்த நாளில் ஓய்வாக இருக்கணும். அதனால ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே வருகின்ற திங்கள் செவ்வாயில் அடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த தாக்குதலோடு ஓரளவுக்கு ஈரான் சண்டையை முடிச்சுக்கிட்டு அமெரிக்கா அவர்கள் நாட்டை பக்கம் போகிறது, இஸ்ரேல் அவங்க வேலையை பார்க்கறது, ஈரான் அவங்க வேலையை பார்க்கறது, காசாவில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்படுவது. இப்படி இந்த பிரச்சனை அக்டோபர் 7க்கு மேலே நடந்த 2023க்கு மேலே நடந்த பிரச்சனை மொத்தமாக குறைந்துவிடும் கடைசியாக. அதனால் அதை பயன்படுத்தி ஈரானுக்கு ஒரு காட்டினான் அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் ஏன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்கிறாங்கன்னா, நிச்சயமாக பிக் ஆக்ஸ் மலையை தகர்க்கணும். அங்கே தான் அணுகுண்டுகள் செய்யப்படுகின்றது என்ற சந்தேகம். அதனால் நிச்சயமாக அதை தகர்க்க வேண்டும். அமெரிக்காவிற்கு ஹொர்மோஸ் ஜலசந்தியை முற்றாக திறந்து அனைத்து நாட்டு கப்பலும் இலவசமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவது போல செய்துவிட்டு, இது அமெரிக்காவிற்கான வெற்றி, இஸ்ரேலுக்கான வெற்றின்னு சொல்லி ஹொர்மோஸை திறந்து விட்டு இந்த பிக்காக்ஸ் மலையை தகர்த்து விட்டு அவர்கள் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்கன்னு, அதிகபட்சமாக போயிடுவாங்கன்னு செய்திகள், உளவு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஏற்கனவே கொடுங்கோலன் பெண்களை அடக்கி ஆண்டவன் அலி கொமேனி, நாம் குடும்பம் பெண்கள் கொல்லப்பட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அலி கொமேனி அவனுடன் இருந்த 500க்கு மேற்பட்ட இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி. இந்த அலி கொமேனியோட சாம்ராஜ்யமே மிகப்பெரிய நீண்ட கால வரலாறு உரிய சாம்ராஜ்யம். ஒரே நிமிஷத்தில் முடிச்சு காமிச்சாங்க இஸ்ரேல். அதை தாண்டி அவர் 30 வருடத்துக்கு மேலான உழைப்பு. இஸ்பஹான், நட்டான்ஸ், ஃபோர்டோ அணுகுண்டுகள் செய்து கொண்டிருந்த இடம் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி. அதை தாண்டி ஈரான் மிகப்பெரிய வல்லரசு சொன்னாங்க. ஈரானுக்காக வந்த லெபனான், இஸ்லாமிக் ஜிகாத் இதெல்லாமே மிகப்பெரிய அழிவிற்கு போய் பரிதாப நிலைக்கு போயிருக்காங்க. வருகின்ற நாட்களில் நடத்த போகின்ற பிக்காக்ஸ் மலை மீதான தாக்குதல், மேலும் ஹொர்மோஸ்
அது முழுக்க திறந்து விடுவது. அதாவது ஈரானை அடிக்கிற அடி தாங்காம அவனுங்களா திறக்கணும் ஹொர்மோஸ். அதான் திட்டம். ஹொர்மோஸுக்கு என்று தனி படைகள் போக போறதில்ல. ஈரான் அடிக்கிற அடியில் அவன் இல்லை வேண்டாம் நான் காலில் உழுகிறேன் ஹொர்மோஸை திறக்கணும். அதை தாண்டி கார்கு தீவுகளை கைப்பற்றி இந்த சண்டையில் கணிசமான செலவை அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. அதை மீட்கும் வண்ணம் கார்கு தீவை கைப்பற்றணும். இது எல்லாமே திட்டத்தில் இருக்கு. ஏற்கனவே நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இதெல்லாமே நம்ம ஒரு லட்டு சாப்பிட்டதற்கு இணையான மகிழ்ச்சி. ஒருவேளை அடிக்கிற அடியில் அந்த IRGC பேடிரானும் ஒளிந்து புதிய ஆட்சி முறை நிலவும் என்றால் நமக்கு 2 லட்டு தின்ற சந்தோஷம் கிடைக்கும். பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய தோல்வியில் எதிர்த்தரப்பு அந்த பயங்கரவாதிய பிரிய தரப்பு ரொம்ப தொய்ந்து போன நிலையில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த தாக்குதலை ஆரம்பித்து அந்த தாக்குதல் முடியும் போது ஒட்டுமொத்தமாக இந்த போர் சூழல் மாறும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இஸ்ரேல் கலந்து கொள்வதால் இந்த சண்டையில ஈரான்ல தலைவர்கள் தளபதிகள் என்னுடைய பார்வையில அகமது வாகிதி இவர்களை கொன்று மிகப்பெரிய சண்டையாக இந்த போரை இஸ்ரேல் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆரம்பித்தால் மிக சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுறேன். நன்றிகள்.